தமிழ் தந்த உறவுகளுக்கு அன்பின் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வது உங்கள் கனிமொழி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, எமோஷனலி ரொம்ப ரொம்ப அடிக்ட்டான ஒரு பெர்சன்ஸ் தான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு வைங்களேன், ஒரு திருமண நிகழ்வு, இல்ல அம் யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கப்ப, ஏதோ ஒரு சின்ன துக்கம்னு வைங்களேன், கண்டுக்கவே மாட்டோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய துக்கத்துல இருக்கிறப்ப, ஒரு சின்ன ஒரு சந்தோஷமோ, இல்ல பயமோ ஏதோ வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டுக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு அப்டின்னா படையே நடுங்கும் அப்டின்னுவாங்க. ரொம்ப ஒரு துயரத்துல நீங்க ரொம்ப அழுதுட்டு எமோஷனலா இருக்கிற நேரத்துல, ஒரு பாம்பு கிராஸ் பண்ணுச்சுன்னு வைங்களேன், பாம்பு தானே அப்டின்னு நெனப்போம் நம்ம. ஓகேவா? அப்ப நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சந்தோஷம் அப்டிங்கிறப்பலாம், எமோஷனலி நம்ம எதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்கமோ, அத மட்டும் தான் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு அம்மாவே கிடையாது. சரியா? அப்பாவும் கிடையாது. அம்மா, அப்பா தான் இறந்துட்டாங்க. ஓகே. அந்த துக்கத்துல ரொம்ப அழுது புரண்டு வேதனையில இருந்த நேரத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பையன் வந்து ஊரே பாக்குது. ஐய்யய்யோ! இந்த பையன் ரொம்ப அழறானே! பாவம்ல. ஏற்கனவே அப்பா இல்லாத பையன். அம்மா வேற இல்ல. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. எவ்ளோ சங்கடத்துல இருக்கான் அந்த பையன். அப்டின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப வந்து எமோஷனலா அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பையன் இவ்ளோ அளவுக்கு ஃபீல் பண்ற பையன தனிமையில அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், ரொம்பவே அழுது அவனுக்குள்ள சமாதானம் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஊர்க்காரங்க எல்லாரும், "தம்பி நீ எவ்வளோ நேரம் வேணாலும் நீ அழு சாமி" அப்படின்ட்டு அவன வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பையனும் அம்மா, அம்மா, அம்மான்ட்டு ரொம்ப வேதனையில அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப சங்கடத்துல இருந்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவனால தூங்க முடியல. சாப்பிட முடியல. ஏன்னா, அவங்களோட அம்மாவோட இழப்ப அவனால தாங்கிக்கவே முடியலன்னு வச்சுக்கங்களேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அம்மாவையும் அன்னைக்கு சாயந்தரம் என்ன எடுத்து, அடக்கம் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவன் அழுதுகிட்டே இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் அதுவும் பத்தாதுன்ட்டு, அந்த சுடுகாட்டுக்கும் போய் அழுதுருக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தண்டவாள ட்ராக் எங்கனாலுமே உட்காந்து உருகி, 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 உருகி அழுதுருக்கான். என்னடா அம்மா செத்ததுக்கு அப்படி அழுவாங்க, இதுக்கு அவ்வளோ சீன் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த இழப்புன்றது இழப்பு தானே! அவன் அவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதுக்கு இருக்கான். ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த தண்டவாளத்துல சூசைட் பண்ணிக்கிட்ட 2 பேய்க உட்காந்து பேசிட்டு இருந்துச்சாம். என்னடா இந்த பையன் டெய்லி நைட்டு வர்றான். அவன் பாட்டுல அழுதுகிட்டே இருக்கான். நமக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னதான் பண்றது? அப்டின்னதையும் இன்னொரு பேய் சொன்னுச்சாம், "டேய்! அவங்க அம்மா இறந்துட்டாங்கடா. எவ்ளோ ஃபீல் பண்ணுவான். விட்றா அழுதுட்டு போகட்டும்" அப்டின்னு சொல்லி சொன்னுச்சாம். அதெல்லாம் முடியாது. பெரிய அம்மா அம்மான்னுகிட்டு ரொம்ப ஓவர் சென்டிமென்டலா அவன் ஃபீல் பண்றான். "இப்ப பார் நான் போய் அவன பயமுறுத்திட்டு வரேன் பார்" அப்டின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னு அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துச்சான். ஓகே. இப்ப நான் செஞ்சது பயமா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சும்மா தான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தண்டவாளத்த அப்படி மேல தூக்கி ஆன்னு காட்டுற மாதிரி, அந்த மாரிலாம் பக்கத்துல இருக்க ட்ரெயின் ஃபாஸ்ட்டா வர்ற மாரி ஒரு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குது அந்த பேய். அவன் எதுக்குமே மசியல. அம்மாவையால பறிகொடுத்த அழுது அப்படியே வேதனையில அழுதுகிட்டேயோன்னு உட்காந்துருந்துருக்கான். ஓகேவா? இதெல்லாம் பார்த்த உடனே, ச்சே! அம்மா மேல இப்படி ஒரு பாசம் வச்ச மகன என் லைஃப்லயே இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்ட்டு, நேரா வந்து இன்னொருத்தன்ட்ட "நண்பா நீ சொன்னது கரெக்ட் தான்டா நண்பா. அவன் எமோஷனலா இருக்கிறான். இவ்ளோ அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுவான். நினைக்கவே இல்ல. நானும் எவ்வளவோ பயமாத்திட்டேன். அவன் கண்டுக்கவே இல்லடா நண்பா. அப்படின்னே பத்தியா நான் சொன்னேன்லடா" அப்படின்னு முடிச்சுட்டாங்களாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் போயிட்டே இருக்கு. நாள், மாதங்கள் ஆனுச்சு. எல்லாமே ஓகே. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு இடத்துல வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கின்ற முடிவுக்கு, ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க 4 பேர் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காங்க. போயிட்டு வர்ற வழியில ரயில்வே ட்ராக்ல என்ன பண்ணியிருக்காங்க, கேட் போட்டுட்டாங்க. இன்னொரு ட்ரெயின் வருது அப்படின்னோனே. அப்ப இவன் இறங்கி அந்த தண்டவாளம் இருக்குல்ல, அந்த கேட்டு கிட்ட நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானாம். அப்ப அந்த 2 பேய் பேசிக்கிட்டாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பேய். அவிங்கள்ல ஒருத்தன் சொன்னானா, "டேய்! இந்த உலகத்திலேயே பேய்க்கு பயப்படாத ஒரு சிங்கக்குட்டினா அது இவன் தான்டா. இன்னைக்கு கூட இப்படி நிக்கிறான். இவன நான் ஏமாத்த மாட்டேன். ரொம்ப நல்லவன் இவன்" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அந்த பேய் பேய் இருக்குல்ல, ஒரு பேய் சொன்னுச்சாம். அதுக்கு உன்னோட கூட இருந்துச்சுல, "பாவம் விட்டுறா" அப்படின்னு சொன்னுச்சுல, அந்த பேய் சொன்னுச்சாம், "டேய்! அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ போய் நின்னு அவன பயமாத்தி பாரு. சரியா? அவன் பயப்படுறான்லாம் என்னன்னு செக் பண்ணலாம்ன்னு" சொன்னுச்சாம். அப்படியாடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போய் பயமாத்தி இருந்திருக்கு. திருப்பி தண்டவாளம் ஒண்ணு மேல ஜைன்னு தூக்குற மாரி ஒரு இத காமிச்ச உடனே அவன் அரண்டு அடிச்சுக்கிட்டு, "பேய், பேய், பேய்ன்ட்டு" குடுகுடுன்னு ஓடி போயி வண்டி நிப்பாட்டுன இடத்துக்கு வரையும் ஓடிட்டானாம் அவன். சரியா பார்த்தோன்னே, "ஐய்யய்யோ! ஆமாடா இவனையாடா நான் பெரிய ஆண் சிங்கம், பெரிய இவன் நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேய்ட்ட பேசுச்சாம். உண்ம அதுதான். அந்த பேய் சொல்லுச்சாம், மனிதர்கள் எப்பயுமே இப்படிதான் எமோஷனலா இருப்பாங்க. ஒரு பெரிய துக்கம் இருக்கிறப்ப, அவன் வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தையோ, இல்ல பயப்படுறதையோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். அப்படிதான் அவன் இருந்தான். இன்னைக்கு அவன் சந்தோஷமான மனநிலையில இருக்கான். சரியா? இவ்வளோ பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறத அவன் வந்து மேக்னிஃபை பண்ணிக்கிட்டான் அப்படின்னா. உண்மை என்ன தெரியுமாங்க? நம்ம ரொம்ப துக்கமா இருக்கிறப்ப
துக்கத்த மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு வைங்களேன், "ஐயய்யோ! இந்த சந்தோஷம் நிரந்தரமானதா? இந்த சந்தோஷத்தினால எதுவும் வந்துருமோ? இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ?" அப்ப நம்ம நெனச்சுக்கிட்டே இருப்போம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லட்டா? ஆளே இல்லாத பஸ்ஸுல ஏறி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ஜன்னல் சீட்ல உட்காருவீங்க. எல்லாரும் ஜன்னல் சீட்ல தான் உட்கார ஆசைப்படுவோம். ஜன்னல் சீட்ல உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த ஜன்னல் சீட்ல இப்படி உட்காந்துருக்கிறோமே, இந்த சைடு போறப்ப வெயில் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சைட்ல உட்காருவோம். இங்க வந்து நம்ம 2 பேர் உட்கார சீட்டு மாரி இருக்குதே, இன்னொரு குண்டா ஒரு ஆள் வந்துட்டா என்ன பண்றது? குடுகுடுன்னு ஓடி வந்து 3 ஆள் சீட்ல. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது அலைபாயக்கூடிய ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்கு. ஓகே. இது வந்து நான் வந்து பெர்சனலா அ அதாவது என்ன அனுபவப்பட்ட ஒண்ணு தான். நான் இன்னொன்னு படிச்ச ஒரு விஷயத்தையும் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. நன்றி. வணக்கம்.